அப்பா எப்பவும் சொல்லுவாரு, என் அம்மா தொட்டில இருந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் உங்களுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போடுறது பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு எல்லோ கலர் பொருத்தமா இருக்கா? ஹோ, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்கல்ல? பரவாயில்ல. 5 days முன்னாடி தான் டெல்லியிலேருந்து வரும்போது பிரெட் எடுத்துட்டு வந்திருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். என்ன இப்படி நாறுது? கெட்டு போச்சு. சரி, ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறதுனால யாரும் இங்கே செத்துற போறதில்ல. என் அம்மாவோட நல்ல ஃபோட்டோ இங்கே இருக்கா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அம்மாவை பற்றின ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்காக அப்பா எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிட்டாரு. இருக்கா பாட்டி? இங்க யாரோட போட்டோவும் இல்லை. என் அம்மா பார்க்க எப்படி இருப்பாங்க? உங்களை மாதிரியே இருப்பாங்களா இல்லை என்ன மாதிரி இருப்பாங்களா? பெல் அடிக்கிறாங்க. வாசல்ல யாரும் இருக்காங்க போல. நான் போய் பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க என்ன தொந்தரவு பண்றதுக்குனே வருவாங்க. அவங்களும் உன்ன மாதிரி தான். போ போ, கதவை திறந்து விடு. அப்படியே நீயும் போயிடு. உன்னை நான் பார்க்கவே கூடாது. வாங்கடா. இங்க பாருங்க பாட்டி, நீங்க சொன்ன குட்டி பசாசுங்க. இத பாருங்க, 3 இருக்கு. 1 2 3. டேய், இனி என் பாட்டியை தொந்தரவு பண்ணுவீங்களா? நீ இல்ல. நீ இல்ல. நீ பண்ண என்ன பண்ணுவ? டேய், நீ பெரிய ஆளுதான். உனக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் என்கிட்ட இருக்கு. இந்தா சாப்பிடு. கீழே துப்புன கொன்னுடுவேன். பாட்டி, இவனுங்களை என்ன பண்ணலாம்? வெட்டி கொண்டுட்டுமா இல்ல உப்புல முட்டி போட வைக்கவா? தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காம போயிடுங்க. வாங்கடா, எல்லாரும் வாங்க. இங்க பாருங்கடா, உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஹேய், இங்க பாருங்க. பாட்டியை சமாளிக்கிறதுக்காக சும்மா சொன்னேன். கோச்சிக்காத. உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்து வீடு. அந்த தடிய வீட்லயா? இல்ல, அதுக்கு பக்கத்துல. வீட்ல யாரெல்லாம் இருக்கா? அப்பா மட்டும்தான் இருக்காரு. அப்பா மட்டுமா? என்ன பண்றாரு? ஹெட் மாஸ்டர். அட பாவிகளா, ஹெட் மாஸ்டரோட பசங்களா இருந்துட்டு இப்படி பெல் அடிச்சு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, உன்னோட பேர் என்ன? ஜாக்கப் அலெக்சாண்டர். உன் பேரு? உன்னி அலெக்சாண்டர். குட். நான் உன்னை உஷா அலெக்சாண்டர் தான் கூப்பிட போறேன். உஷா. நீ? ஜோயல் அலெக்சாண்டர். நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கணும், ஊர்க்காரங்களை பார்க்கணும், நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரும் போலாமா? வயிறு ஃபுல்லா ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன். வரீங்களா? உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரசன்ட் இருக்கு. வாங்க. இது உனக்கு, இது உஷாக்கு. நீ இதை எடுத்துக்கோ. விளையாடுங்கடா. பாட்டி, பாட்டி, நான் தான் கிளாடஸ். கதவு தருங்க. பாட்டி, கதவு தருங்க. நான் தான். தள்ளு. இத கொஞ்சம் புடி. நான் இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க. டேய்,
பாட்டி எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம். நானும் பசங்களும் எல்லாரும் சாக்லேட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டுட்டோம். வயிறு வேற ஃபுல்லா ஆயிடுச்சு. ஓ, எப்படியும் எனக்கு எதுவும் தர போறது இல்ல. அதெல்லாம் கூட இந்தாங்க இந்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு எதுவும் படிக்க வேண்டாம், தூங்குங்க. அப்ப நாளைக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு வாட்டி பெல் அடிச்சுக்கிட்டுமா? ஹே போடா. வாடா, இல்லாட்டி பிரெட் கொடுத்துருவாங்க. குட் நைட். குட் நைட். பாட்டி நீங்க சாப்பிட்டுட்டு நைட்டு டைமுக்கு படுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஐயோ, சாமி கும்பிடல. உன்னோட டேடி மேத்யூ இப்ப எங்க இருக்கான்? டெல்லியில. அவன் இப்ப என்ன பண்றாப்ல? அங்க அக்ரிகல்ச்சர் காலேஜோட பிரின்சிபல். உனக்கு உன் அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? என்ன கேள்வி? எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அப்படின்னா இங்க எதுக்கு வந்த? யார் உன்னை கூப்பிட்டா? மேத்தியோட பொண்ணு இந்த வீட்ல இருக்கக்கூடாது. அவன் எனக்கு துரோகம் பண்றதுக்கு நான் இன்னொரு வாட்டி விட மாட்டேன். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்கக்கூடாது. வெளியில போ. சொன்னது கேட்கலையா? போ, வெளியே போன்னு சொன்னேன். உன் அப்பா கிட்டே நீ போயிடு. என்னோட வீட்ல உன் பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. உன்னோட அப்பா எனக்கு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? போ, போய் நீயே கேளு. என் குடும்பத்துக்கு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? நீயே போய் கேளு. என்கிட்டயும் என் பொண்ணுகிட்டையும் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? போய் கேளு. என் பொண்ணு நான்சி சாகறதுக்கு யாரு காரணம்னு உனக்கு தெரியுமா? போய் நீ கேளு. உன் பொருள் எதையும் நான் பார்க்க கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இனி நீ இந்த படியை மிதிக்க கூடாது. வெளியே போ. எங்கேயாச்சும் போ. போதும், போறேன். எங்கேயாச்சும் போறேன். ஆனா உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் போறது எங்க அப்பா கிட்ட நினைக்காதீங்க. எனக்கும் எங்க அப்பாக்கும் இருக்க எல்லா சம்மந்தமும் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு வேணாம்னா நான் போறேன். எங்கேயாச்சும் போறேன். போதும். உனக்காக தாம்மா நான் இவ்வளோ காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன். எல்லார் முகத்தையும் நான் வெறுத்தது உன்னோட முகத்தை மறுபடியும் பாப்பேன்னு தாம்மா. நீ வரலையா? எங்க? வீட்டுக்கு. ராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ இருந்துட்டு நாளைக்கு காலையில போ. ஒரு நைட்டு மட்டும் தங்க. அது என்ன லாட்ஜ் நினைச்சீங்களா? இருந்தாலும் அடிச்சு வெளியே அனுப்பிட்டு இப்ப வான கூப்பிடுறீங்களே, உங்களால இது எப்படி முடியுது? உன்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டையும் நான் எப்படி நடந்துக்கணும்னு மறந்து போயிட்டேன். அதனாலதான். அதிகமா பேசாத. வா 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 கிளாடி. அட்லீஸ்ட் என் பேரையாச்சும் சொன்னீங்களே. சரி. தெரியுண்டா தெரியுண்டா. நான் வந்தாலே உங்களுக்கு மூக்கு அரைக்கணும். தும்மு தும்மு. உன் அப்பாவோட சவப்பட்டி காத்திருக்குன்னு. தும்முங்க தும்முங்க.
உங்க மூக்கு வெடிக்கிற அளவுக்கு தும்முங்க. தும்முங்க தும்முங்க, எல்லாரும் தும்முங்க. வா வா நீ வா. போக்கத்த பசங்கெல்லாம் சாக போறானுங்க, அதான். பரம மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே, வா வா அலெக்சாண்டர். வணக்கம்மா. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியும், பசங்க சொன்னாங்க. என்ன இருந்தாலும் உங்களை பார்க்கவும் ஒருத்தர் வந்துட்டாங்கல்ல. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்ப 2 பேரும் ஒன்னாதான் இருப்பீங்களா? சரிதான், வாடா. தெரியாம எதுவும் நடந்துடக்கூடாது. உங்களை பார்க்க தான் இவளை கூட்டிட்டு வந்தேன். இவ யாருன்னு தெரியுதா ஃபாதர்? சர்ச்சுக்கு நீங்க வரும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு தடவை பார்த்தா நான் அப்புறம் மறக்க மாட்டேன். நம்ம இப்பதானே பார்க்குறோம், இதுக்கு முன்னால பார்த்தது இல்ல. சரி, நான் சொல்லட்டுமா? என்னால புரிஞ்சிக்க முடியாதா? மேத்யூவோட பொண்ணு தானே. இந்த கண்ணு மூக்கெல்லாம் மேத்யூஸ் மாதிரியே இல்ல. உங்களுக்கு ஏன் அப்படி தெரியுது? இது ஒன்றும் அவரோட பொண்ணு இல்லை, என் பொண்ணு, என் நான்சியோட பொண்ணு. வாமா போலாம். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். தெரியாம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அதோ ஏரிக்கு அந்த பக்கம் 27 ஏக்கர் நிலம் என் பேர்ல தான் இருந்துச்சு. யார் அதை பராமரிக்கிறதுன்னு எல்லாத்தையும் வித்துட்டு பேங்க்ல காசு போட்டிருக்கேன். ஹாய் போட்டு பாட்டி, போட்டு. நீ என்ன போட்டையே பார்த்தது இல்லையா? நான் டெல்லியில இருக்கிறப்போ போட்டு தூண்டில் மீன் பிடிக்கிறவங்களெல்லாம் நான் சினிமால பாத்திருக்கேன். நம்ம ஒரு வாட்டி போட்ல போலாமா? தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம். நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் பாட்டி? உன்னோட தாத்தா நான்சியோட அப்பா ஒரு கடற்படை ஆபீசரா இருந்தாரு, தெரியுமா? ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக கடலுக்குள்ள குதிச்சிட்டாரு. அதனால என்ன, நம்ம போலாம் பாட்டி. நான் சம்மதிக்க மாட்டேன். நான் ஆசைப்படுறேன்ல பாட்டி. வேண்டான்னு சொல்றேன்ல. இல்ல, நான் போறேன். உன்னோட அம்மா, என்னோட நான்சி இப்படி எல்லாம் என்கிட்ட பேச மாட்டா. நீயும் அப்படிதான் இருக்கணும். இல்ல, நான் விட மாட்டேன். விட மாட்டீங்க? மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஹாட்ச். ஹாட்ச் ஹாட்ச் ஹாட்ச். ஏன் பாட்டி கோச்சிக்கிட்டு இருக்கீங்க? தும்மல் வந்தா நான் என்ன பண்றது? இல்ல, நீ என்ன கிண்டல் பண்ற. எப்படி கிண்டல் பண்ணாம இருக்க முடியும்? யார் தும்மனா உங்களுக்கு என்ன? ஹாட்ச். ஐயோ, இப்ப நிஜமாவே தும்மல் வந்துருச்சு. நீ வா, நான் உன்னை காட்டுறேன். உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. வா.